ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணுமா? வீட்லேயே சூப்பராக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் தேவையான அளவு உப்பு, எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு பாஸ்தாவையும் போட்டு நல்லா வேக விட்டுறணும். நல்லா வெந்த பிறகு அதில் ஒரு டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றி அந்த குக்கிங் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு 1/4 கப்பு மைதா போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி 300 ml பால் ஊற்றி நல்லா க்ரீமியாக வச்சுக்கணும். கட்டி இருந்தால் இந்த மாதிரி வடிகட்டி ஒயிட் சாஸை எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கேரட், அப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன், அப்புறம் கேப்சிகம், ப்ரக்கோலி எல்லாம் போட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்கு தேவையான காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு போட்டுட்டு வேக வச்ச பாஸ்தாவையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸையும் போட்டால் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. சூடாக இருக்கிறச்சியே சீஸை துருவி அது மேலே சேர்த்தோன்னா சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.